என்னோட வாழ்க்கையே நீ தான் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா யூ ஆர் மை லைஃப் அப்படின்னு பேசலாம். என்னோட சந்தோஷமே நீ தான், நீ தான் என் சந்தோஷமே அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா யூ ஆர் மை ஹாப்பினஸ் அப்படின்னு பேசலாம். நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா யூ ஆர் மை எவ்ரி திங் அப்படின்னு பேசலாம். இல்லைன்னா யூ ஆர் எவ்ரி திங் டு மீ அப்படின்னு பேசலாம். யூ ஆர் எவ்ரி திங் டு மீ அப்படின்னாலும் யூ ஆர் மை எவ்ரி திங் அப்படின்னாலும் நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே நீ தான், நீங்க தான் என்னோட ஹீரோ அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ ஆர் மை ஹீரோ அப்படின்னு பேசலாங்களா? சரி, என்னோட நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பேசணும். யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன், நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். சரி, நீ ரொம்ப திறமசாலி, நீங்க ரொம்ப திறமசாலி, நீ ரொம்ப திறமையானவன், நீங்க ரொம்ப திறமையானவர், நீ ரொம்ப திறமையானவ அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல யூ ஆர் வெரி டேலண்டட் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் வெரி டேலண்டட். நீ என்னோட உயரம் தான் இருக்க, இன்னும் பெருசா பண்ற, நீ என் உயரம் தான் இருக்க. யூ ஆர் as tall as I am அப்படின்னு பேசலாம். யூ ஆர் as tall as I am அப்படின்னா நீ என் உயரம் தான் இருக்க, நீ என்னோட உயரம் தான் இருக்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொல்றதா இருந்ததுன்னா யூ ஆர் so பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆணை பார்த்து சொல்றதா இருந்ததுன்னா யூ ஆர் so handsome அப்படின்னு சொல்லுங்க. நான் சிரிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தான், நான் சிரிக்க காரணமே நீ தான் அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னா யூ ஆர் த ரீசன் ஐ ஸ்மைல் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் த ரீசன் ஐ ஸ்மைல். எனக்கு தெரிஞ்சவங்களையே நீ தான் ரொம்ப டேலண்டடான பர்சன். எப்படி பேசலாம் அப்படின்னா யூ ஆர் த மோஸ்ட் டேலண்டட் பர்சன் ஐ நோ. டேலண்டட் அப்படின்னா திறமையான. யூ ஆர் த மோஸ்ட் டேலண்டட் பர்சன் ஐ நோ. எனக்கு தெரிஞ்சவங்களே நீங்க தான் ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு அர்த்தம். நீ தான் ரொம்ப திறமையான ஆளு. உனக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வயசாகலை, எதுக்கு சும்மா வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க நீ? உனக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வயசாகலை. என்ன ஒரு 28 27 வயசுலாம் ஒரு பெரிய வயசா? இப்போதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது, உனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வயசாகலை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா யூ ஆர் நாட் தட் ஓல்ட் அப்படின்னு பேசலாம். நீ என்னை விட ரொம்ப தைரியசாலி தான். ஒத்துக்கிறேன், ஐ அக்ரி. நீ என்னை விட ரொம்ப தைரியசாலி தான் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா யூ ஆர் பிரேவர் தேன் ஐ ஆம். யூ ஆர் பிரேவர் தென் ஐ ஆம். நீ என்னை விட ரொம்ப தைரியசாலி தான் அப்படின்னு அர்த்தம். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை. என்ன பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் கோவத்தில் பேச வேண்டிய சூழலை வரத்தான் செய்யுது. என்ன பண்றது? சரி, எப்படி பேசலாம்? நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, சொல்ற வேலை ஏதாவது ஒழுங்கா சரியா நீ? நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு கோவத்தில் பேசணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேசுறது தவிர்க்கிறது நல்லது. எப்படி பேசலாம் இருந்தாலும் ஒரு கோவத்தில் பேசுறதா இருந்ததுன்னா எப்படி பேசலாம் அப்படின்னா யூ ஆர் டோட்டலி யூஸ்லெஸ் அப்படின்னு பேசலாம். இல்லைன்னா யூ ஆர் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் டோட்டலி யூஸ்லெஸ், யூ ஆர் குட் ஃபார் நத்திங். இந்த ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, நீ சொல்றது சரிதான் அப்படின்னு பேசணும். நீங்க சொல்றது சரிதான், நீ சொல்றது சரிதான். யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். நீங்க சொல்றது சரிதான், நீ சொல்றது தப்பு. யூ ஆர் ராங் அப்படின்னு பேசலாம். நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்ததுன்னா யூ ஆர் சோ தின் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் சோ தின், நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்க. சரி, இப்போ கவனிங்க. யூ ஆர் சோ ஸ்கின்னி அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க பார்த்தீங்களா? இன்னும் சாப்பாட்டுக்கு இன்னும் சாப்பிடாதது மாதிரி இருப்பாங்க, எலும்பு கூட வெளியே தெரியும். ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கலாம். யூ ஆர் சோ ஸ்கின்னி அப்படின்னா நீ ரொம்ப மெலிஞ்சு போயிருக்க. அதாவது கொஞ்சம் நக்கலாக சொல்லணும் அப்படின்னா நீ ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பேசாதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வீடியோ கால் பேசும்பொழுது அவங்க தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ மியூட்டில் போட்டுருவாங்க. தெரிஞ்சு பண்ணாங்க அப்படின்னா அவங்க எடுக்க கூட மறந்துடுவாங்க, மியூட்டை எடுக்க மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இப்படி பேசிக்கலாம். எப்படி? யூ ஆர் ஆன் மியூட் அப்படின்னா நீ மியூட்டில் இருக்க ஆச்சுங்களா? சரி, யூ ஆர் இன் மை சீட். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? நீங்கள் என்னோட சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சார், யூ ஆர் இன் மை சீட். சார், நீங்கள் என்னோட சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க ஆச்சுங்களா? சரி, நீ குண்டா இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் உடம்பு குறை. குண்டா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ குண்டா இருக்கிற அப்படின்னு பேசினா பல பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் அதை ஜாலியாக எடுத்துக்குவாங்க. ஆனால் சில பேர் கோபம் கூட படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு நேக்காக சொல்லணும். நீ குண்டா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் உடம்ப குறைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ ஆர் ஃபேட் அப்படின்னா நீ குண்டா இருக்க. யூ ஆர் அ பிட் ஃபேட் அப்படின்னா நீ கொஞ்சம் குண்டா இருக்க, நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கிறீங்க. ட்ரை டு ரெடியூஸ் யூ வெயிட். கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
இந்த மாதிரி நீங்க பேசிக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? யூ ஆர் a bit overweight, try to reduce your weight. இந்த மாதிரி நீங்க பேசிக்கலாம். சரி சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னது? சின்ன பசங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. உள்பக்க சட்டையை வெளிப்பக்கம் போட்டுருவாங்க. டே யூ ஆர் வியரிங் யுவர் ஷர்ட் இன்சைட் அவுட். டே உள்பக்க சட்டையை வெளிப்பக்கம் போட்டிருக்கிறடா நீ. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.